தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகர் பகுதியில் டிசம்பர் 9ஆம் தேதி காணாமல் போன 5ஆம் வகுப்பு சிறுவன் கருப்புசாமி டிசம்பர் 10ஆம் தேதி காலையில் பக்கத்து வீட்டு மாடியில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த வழக்கில் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மோப்பநாய் அலெக்சா வரவழைக்கப்பட்டு வீடு வீடாக சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. மோப்பநாய் அலெக்சா சிறுவன் கருப்புசாமி கொலை செய்யப்பட்டு கிடந்த குடியிருப்பு பகுதியை மட்டுமே சுற்றி சுற்றி வலம் வந்ததால் போலீசார் அப்பகுதியில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலையில் சிறுவனின் தந்தை கார்த்திக் முருகன், பாலசுந்தரி, தாத்தா கருத்தபாண்டி என 3 பேரும் கடிதம் எழுதி வைத்துவிட்டு விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த அருகில் இருந்தவர்கள் மற்றும் போலீசார் அதனை தடுத்தது மட்டுமின்றி அவர்கள் எழுதிய கடிதத்தையும் வாங்கி கிழித்து போட்டுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை தொல்லியல் களம், மானாவாரி குளம் மற்றும் வாழைத் தோட்டங்களுக்கு மிக அருகில் கல்குவாரிக்கு அனுமதி வழங்கி பணி துவங்கப்பட இருந்தது. இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்திய தாசில்தார் கல்குவாரிக்கு தற்காலிகமாக தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தூத்துக்குடியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடை வாடகை மீதான 18% ஜிஎஸ்டியை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும், ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்வு மற்றும் வணிக வரி உரிமை கட்டண உயர்வு, தொழில் வரி உயர்வு ஆகியவற்றை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட 4வது வார்டு அம்பேத்கர் நகர் பகுதியில் தொடர்ச்சியாக 3 மின்சார கம்பிகள் திடீரென சரிந்து கீழே விழுந்துள்ளது. இதில் மின்சாரம் தாக்கி அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த தேன்மொழி என்ற பெண் படுகாயமடைந்தார். இதனால் உடனடியாக பழுதடைந்த மின்கம்பங்களை சீர் செய்து உயிரிழப்புகளை தடுக்க வேண்டும் என தூத்துக்குடி மாநகராட்சி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூரில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மத்திய மாநில அரசுகள் வாடகை கட்டிடங்களுக்கான ஜிஎஸ்டி வரி விதிப்பை திரும்பப் பெற கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முக்கிய கோரிக்கைகளாக மத்திய அரசின் கடைகளின் வாடகை மீதான 18% வரி விதிப்பை திரும்பப் பெற வலியுறுத்த வேண்டும், மாநில அரசு ஆண்டுதோறும் 6% கூடுதல் வரி விதிப்பை திரும்பப் பெற வேண்டும், வணிக வரி உரிமை கட்டண உயர்வு மற்றும் தொழில் வரி உயர்வு ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.